2026ல நிறைய பேர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதை விட பெட்டரா நம்ம இன்னொரு பிசினஸ் பண்ணலாமே, இம்ப்ரூவ் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்ல இருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் யார் அவங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க, வேறொரு தொழிலை அமைச்சுக்க போறாங்க? கண்டிப்பாமா. இது ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி என்பர்களை சொல்லலாமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க பிற்பகுதியில 4ஆம் பாவம் சுககுரு வராரு. அப்ப சுககுருவா வரும்போது நிறைய மேஷராசி என்பர்களுக்கு ஆப்வியஸ்லி இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது இருக்கும். அவங்க தொழிலை மாத்தி அமைக்கணும்னு நினைப்பாங்க. தொழில ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அம்மானோட சப்போர்ட் ஃபுல் ஃபிளட்ஜா கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகரிக்கும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மேஷத்தை சொல்லலாம். இது பிற்பகுதியில அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுனம். மிதுனம் வந்து பாருங்க முற்பகுதியில குரு பகவான் ஜென்ம குருவா இருக்காரு. அதாவது 1/6/2026 வரைக்கும் குரு பகவான் ஜென்ம குருவா இருப்பார். இந்த காலகட்டம் வந்து பாருங்க நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா வரும். தொழில் மாற்றம் வருது அப்படின் போது அதை ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத சவகாசமும் வரும். அந்த சவகாசத்துல கவனம் அப்படின்றது தேவை. யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சீக்ரசிஸ ஷேர் பண்ணக்கூடாது. நிறைய மிதுனம் பூர்வீகத்திலே நான் 10 வருஷமா இருக்கேம்மா, 15 வருஷமா இருக்குமா அப்படின்னா அந்த பூர்வீகத்தை விட்டு ஒரு சிட்டி போறதுக்கு அங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் வெளி இடத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு ஊர்ல தொழில் தொடங்கறதுக்கான வாய்ப்பும் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துளாராசி அன்பர்களை சொல்லலாம். துளாராசி அன்பர்கள், இளம் வயசு துளாராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு ஒரு புதுசா தொழில் தொடங்கறதுக்கு, புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன்ல வேலை கிடைக்கிறதுக்கு இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது இருக்கதாமா செய்து அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மகரத்தை சொல்லலாமா. மகரம் வந்து பாருங்க 7 நாட்டு சனியில நிறைய இழந்துட்டாங்க. பெரிய பெரிய கன்சர்ன் எல்லாம் கூட இழுத்து மூடிட்டாங்க. ஒரு சில இடத்துல வந்து பாருங்க அவங்க வேலை செஞ்ச இடத்துல இருந்தே அவங்க வந்து அவங்கள அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இவங்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு புதுசா ஒரு நல்ல கன்சர்ன், ஆல்ரெடி வேலை செஞ்ச இந்த இடத்தை விட ஒரு சூப்பரான கன்சர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இழுத்து மூடன தொழில திருப்பி புதுசா ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சி அவங்க வந்து புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்ல ஒரு சூப்பரான தொழில் இவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. அதே மாதிரி கும்பத்தையும் சொல்லலாம். கும்பம் வந்து பாருங்க கடந்த 5 வருஷமா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்ப பாத சனி அப்படின்றது ஒரு விஷயம். அது வந்து சனி வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு அப்படின்றது ஒண்ணு. அதுக்கும் மேல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல குரு, முற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல குரு, பிற்பகுதியில 6ஆம் பாவத்துல குரு. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கடனை தீர்க்கக்கூடிய மாதிரி, நோய் இல்லாம இருக்க மாதிரி, எதிரிகள் இல்லாத மாதிரி, செய்யக்கூடிய தொழில ஒரு அபரிவிதமான லாபம் வர மாதிரி. ஏன்னா குருனோட பார்வை இருக்குமா 10ஆம் பாவத்துல. அப்ப நிறைய கும்பராசி அவர்களுக்கு புதுசா ஒரு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி வேலை செஞ்ச இடத்துல எங்களை அமைச்சிட்டாங்க, அதே இடத்துல திருப்பி கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி புதுசா ஒரு தொழில் செஞ்சு தொழிலை ஏற்படுத்தி அந்த தொழில ஒரு பிரம்மாண்டத்தை வந்து அவங்க வந்து திணிக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. தொழில முன்னேற்றம் அடையறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆக இந்த ஒரு ராசிகளை நம்ம சொல்லலாம்.